Good morning teachers. Welcome to Aruna Padasalai எண்ணும் எழுத்தும் 4th and 5th standard English term 2 module 5 day 4 கான activities பார்க்க போறோம் teachers. Reinforcing the use of conjunctions. Conjunctionsன்ற வேர்டை இப்போதான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி லிங்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கன்ஜங்ஷன் தான், அது ஒன்று சேம் தான், இணைப்பு சொற்கள்னு சொல்லுவோம். அண்டு ஆர் பட் பிகாஸ் ஸோ இது எல்லாமே கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ் தான். 4th and 5th ரெண்டு ஸ்டாண்டர்டுக்கும் காமனாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் கார்ட்ஸ் நம்ம வந்து அண்டு ஆர் பட்டு பிகாஸ் ஸோ இந்த வார்த்தைகளை வந்து நம்ம எழுதி ஒரு டேபிளில் கவுத்து போட்டுடணும். தெரியாத மாதிரி மறைச்சி கவுத்து போட்டுடணும். குழந்தைங்கள வந்து ஒரு சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிளில் அப்படியே அவங்கள வந்து ரன் பண்ண சொல்லணும், ஓட சொல்லணும். நம்ம கிளாப்போ இல்லை ஏதாவது ஒரு மியூசிக்கோ ப்ளே பண்ணணும். ஓடிட்டே இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணணும். மியூசிக்காக இருந்தால் ஸ்டாப் பண்ணணும், இல்லைனா கிளாப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு குழந்தைய நம்ம கூப்பிட்டு இன்வைட் பண்ணணும். குழந்தைய கூப்பிட்டு அங்கேயே அது நிற்கிற இடத்துலையே அந்த குழந்தை என்ன பண்ணணும், போய் ஓடி போய் அந்த கார்டை எடுக்கும். டேபிள் மேலே இருக்கிற ஏதாவது ஒரு கார்டு, இப்போ அண்டுன்ற கார்டு அந்த குழந்தை எடுத்ததுன்னா அந்த அண்டு வர்ற மாதிரியான ஒரு சென்டென்ஸை குழந்தைங்க ஓனாக சொல்லணும். அண்டு எடுத்த குழந்தை ஐ லைக் ஆப்பிள் அண்ட் பனானா அப்படின்னு சொல்லும். அதன் பிறகு திரும்பவும் அதே மாதிரி சர்க்கிளில் போங்க, ரன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் அடுத்து ஒரு குழந்தைய கூப்பிடலாம். அந்த குழந்தைய நம்ம கூப்பிட்டுட்டு என்ன சொல்லலாம், சென்டரில் கூப்பிடணும் அடுத்த குழந்தைய. அதே ஆக்டிவிட்டி தான். அந்த குழந்தை வந்து சென்டரில் நின்றுட்டு கார்டை எடுத்துகிட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு கார்டை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த கார்டுக்கான சென்டென்ஸை அவங்க ஓனாக சொல்லுவாங்க. சென்டராக நின்று சொல்லுவாங்க. ஏதாவது டிஃபிகல்ட்டி அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது, சொல்ல முடியலன்ற பட்சத்தில் நாம் வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இது போல் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். 4Bயில் பார்த்தீங்கன்னா லிசன் அண்ட் ரைட் ஒர்க் புக் ஆக்டிவிட்டி. ஒர்க் புக்கில் அந்த டேஷஸ் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அந்த டேஷை நம்ம ஃபில் பண்ணணும். நம்ம சொல்ல குழந்தைங்க ஃபில் பண்ணணும். இதுதான் வந்து ஃபெமிலியர் வேர்ட்ஸ், அன்ஃபெமிலியர் வேர்ட்ஸு. ஆல்ரெடி இதில் தானே ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த டேர்மில் குழந்தைங்க வந்து அன்ஃபெமிலியர் வேர்ட்ஸ் தான் சரியாக தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முக்கியமான வார்த்தைகளை ஆல்ரெடி நம்ம வந்து எழுதி போட்டு அவங்கள சொல்ல வச்சு குழந்தைங்கள படிக்க வச்சுருக்கணும். அதன் பிறகு தான் அவங்களால எழுத முடியும். நம்ம அப்படியே டிக்டேட் பண்ணணும். இந்த பேராகிராஃபை பார்த்து நம்ம டிஹெச்பியில் இருக்கிற இந்த பேராகிராஃப் அப்படியே பார்க்கணும். இதில் என்னென்ன ரெட் கலரில் எழுதியிருக்கோ அது எல்லாமே அங்கே ஒர்க் புக்கில் அவங்களுக்கு டேஷில் இருக்கும். குரூப்பில் 4 குரூப்ஸாக பிரிச்சுட்டு அவங்கள நம்ம 4 குரூப்பாக பிரிச்சுட்டு அதை படித்து பார்க்க சொல்லணும். அதுக்கப்புறம் நாம் வந்து ரீட் பண்ணணும். குழந்தைங்க கையை வச்சு கவனிச்சிக்கிட்டே வருவாங்க ஒர்க் புக்கில். அதில் நம்ம சொல்கிற வார்த்தை அங்கே எங்கே டேஷில் இருக்குதா, ஒர்க் புக் பேஜ் நம்பர் 65 எடுத்துகிட்டு அதை கவனிச்சிட்டே வருவாங்க. நம்ம சொல்ல அந்த வார்த்தைகளை அவங்க எழுதுவாங்க. அதன் பிறகு குரூப்பாக இருந்து டிஸ்கஸ் பண்ணி கரெக்டாக தான் எழுதியிருக்கிறோமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இந்த டிஹெச்பியில் நமக்கு இருக்கிறது அப்படியே படிக்கணும். இட் வாஸ் அ ஹாப்பி சம்மர் டே. இந்த டேன்ற இடத்துல அங்கே டேஷ் இருக்கும். அவங்க ஒர்க் புக்கில் டேன்னு சொல்லும்பொழுது அவங்க அங்கே டேன்னு எழுதணும். The grasshopper was singing and dancing happily in the jungle. சிங்கிங் அண்ட் டான்ஸிங் அங்கே டேஷாக இருக்கும். நம்ம சிங்கிங் அண்ட் டான்ஸிங் சொல்லும்பொழுது அவங்க சிங்கிங் அண்ட் டான்ஸிங்னு எழுதணும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம முதல்ல சொல்லி கொடுத்துருந்தா மட்டும்தான் அவங்களால எழுத முடியும். அட் த சேம் டைம் எ குரூப் ஆஃப் ants, இது வந்து டேஷில் இருக்கும், மூவ்டு ஸ்லோலி இன் அ ரோ. They carried grains to their anthill. The grasshopper laughed at the ants, but the ants did not listen to grasshopper's fun. They continued to work. After some days, it was raining heavily. There was water everywhere in the jungle. The grasshopper could not find anything to eat. It was helpless. It went to see the ants. It said, "Oh ant, I am hungry and it is cold outside. Can you please help me?" The ant gave some food to eat and a place to rest. The grasshopper thanked the ant. அவ்வளோதான். இது சொல்ல குழந்தைங்க அதில் எழுதுறாங்களான்னு பார்க்கணும். ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட சம்டைம்ஸ் எழுதுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வெரிஃபை பண்ணி குழந்தைங்களுக்கு இந்த வார்த்தையில் இந்த ஸ்பெல்லிங் விட்டு போயிருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். கைட் பண்ணி அவங்கள எழுத வச்சு நம்ம கரெக்ஷன் பண்ணணும். தேங்க்யூ டீச்சர்ஸ்.